வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். சிவராஜ யோகம், மேஷ ராசிக்கான சிவராஜ யோகத்தை பற்றி இன்னைக்கு டாபிக். இந்த டாப்பிக்கில் அதி உச்சமாக சூரியன் இருப்பார் மேஷத்தில், அதி நட்பாக குரு இருப்பார். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இணைவு பார்வை இதெல்லாமே பொருந்தும் இந்த சிவராஜ யோகத்துக்கு. இந்த சிவராஜ யோகம்னாவே அந்த யோகம் இருந்தாவே எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்குங்கிறது தான் பொதுவான கருத்து. அதிநட்பு நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் குரு. ஒரு கிரகத்துக்கு யோக பலன் கொடுக்கணும்னா குருவோட இணையணும். அங்கே சூரியனும் இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நட்போ பார்வையே இருந்தால் அதுதான் சிவராஜ யோகம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம யோகத்தை பற்றி பேசும்போது எப்படி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அது அப்படிங்கிறத பற்றி எப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த யோகம் நமக்கு எப்படி வேலை செய்யும். யோகம் வேலை செய்கிறதுக்கு கிரகங்கள் இணைவோ கிரகங்கள் பார்வையோ இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த சிவராஜ யோகம் வேலை செய்யும். இப்போ இந்த மேசராசிக்கு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த யோகம் இருந்தால் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ முடியும். இது அரசு சம்பந்தப்பட்டதுக்கு உரிய கிரகம். சூரியன் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஆளுமை பண்ணக்கூடியது சூரியன். அதே மாதிரி தலைமை பதவிக்கு குரு. அதுதான் குருவும் சூரியனும் இணைவு பார்வை சிவராஜ யோகத்தை ஏற்படுத்திடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சூழ்நிலையிலேயே இருந்தாலுமே அதிகப்படியாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த 2 கிரகங்கள் தான் யோகத்தை கொடுக்கும். முதல் தர ராஜ யோகம். இப்போ நம்ம இதுக்கு பொதுவாக அந்த சிவராஜ யோகத்தில் இப்போ இந்த 2026 பொதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் தான் அவங்களுக்கு தான் அந்த யோகம் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சூரியன்கிற ஒரு கிரகம் சாபம் கிரகம். அங்கே சாபம் இல்லாமல் இருக்குது அவருக்கு. குருங்கிறது சாபம் நிவர்த்தி பண்ண கிரகம். அப்போ அவர் சாபமோ அவர்கிட்ட சாபம் கிடையாது. மக்கள் மூலிமா தொடர்பு இருக்குது. நிறைய மக்கள் தொடர்பு இருக்குது. மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்குது. இது ரெண்டும் தான் நமக்கு இன்டிமேட் பண்ணும். அந்த கிரகங்களுடைய இன்டிமேட் மேலே தான் அந்த யோகம் வேலை செய்யும். அப்போ இந்த சூரியன் கெடாமல் இருக்கணும். சூரியன் சாப கிரகம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கிரகம் சூரியன் கெடாமல் இருந்துச்சுன்னா அவங்க இந்த அரசை நடத்தக்கூடிய அரசியலில் அரசாங்கத்தில் உயர் பதவியில் வச்சு இந்த நாட்டை வழிநடத்த வாய்ப்பை இந்த சிவராஜ யோகம் கொடுக்கும். அப்ப இந்த யோகம் கொடுக்கறதுன்னா இந்த அமைப்பு இருக்கணும். இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்கணும். இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் நாட்டை ஆள்றது, மன்னர் ஆகிறது, அமைச்சர் ஆகிறது. இதெல்லாமே சிவராஜ யோகத்தோடையே வரும். இந்த யோகம் நமக்கு கெடாமல் இருக்கணும்னா கிரகங்கள் கெடாமல் இருக்கணும். அப்போ அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா அங்கே சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கிரகம் இந்த சுப கிரகம் குரு, சாப கிரகம் சூரியன். இப்போ இந்த 2 கிரகமே ஜாதகத்தில் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி அரசியலில் உயர் பதவியும் அரசாங்கத்தில் உயர் பதவியும் இந்த ஒரு நாட்டை ஆளக்கூடிய பதவியும் கொடுக்கும் இந்த சிவராஜ யோகம். இந்த கிரகங்கள் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். அப்போ அந்த யோகத்தில் அந்த கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடக்கும். சார் இருக்குது, ஜாதகத்தில் இருக்குது. அப்படி அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, ஜாதகத்தில் பொதுவாக இந்த அமைப்பு இருக்கிறவங்க மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வர்றாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் சார் நின்னார். 2 வருஷத்தில் தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு. இது சிவராஜ யோகம். இப்படி யாருக்கு நடந்ததே கிடையாது. இதுதான் அதிவேகமாக அதியோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இதுக்கு முன்னாடி இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கான தடைகள், இவருக்கான சிரமங்கள், எத்தனையோ துன்பங்கள் நடந்துச்சு. இந்த இத்தனையும் தாங்கக்கூடிய பவர் இந்த சூரியனும் குருவும் கொடுத்துருக்கு அவருக்கு. அந்த சப்போர்ட் பண்ணுது அந்த கிரகம். அதான் கிரக சப்போர்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த கிரக சப்போர்ட் பண்ணும்போது மக்கள் கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பதவியில் உட்கார்ந்துடுறாரு. அதுக்காகத்தான் இந்த கிரக சப்போர்ட் வேணுங்கிறது. அப்போ நம்ம அரசியலில் இருந்தாலும் சரி, அரசு பதவியில் இருந்தாலும் சரி, கிரக சப்போர்ட் வேணும். இப்போ இந்த யோகம் சப்போஸ் ஒரு சில பேர் வேலையில் இருப்பாங்க. அந்த திடீர்னு வெளியில் வந்துடுவாங்க. அந்த வேலையிலேருந்தே டார்ச்சர் அதிகமாகி வேலையில் உட்காந்து வேலை செய்ய முடியாமல் அந்த வேலையிலேருந்து அரசு வேலையிலேருந்து வெளியிடுவாங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட் வேலையிலேருந்து வெளியிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்னல இந்த சூரியன் புதனும், இந்த சூரியன் சாபத்துக்குரிய கிரகம். அவங்களுக்கு சாபம் இருந்துச்சுன்னா அந்த வேலையில் தொடர்ந்து இருக்க முடியாது.
அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த சூரியனே கெட்டு போயிருக்கும். அப்போ அந்த யோக காலங்கள் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து அந்த உத்தியோகத்தில் உட்கார முடியலன்னா, அந்த சூரியன் கெட்டு போயிருக்குன்னா, அந்த சாபத்துக்குரிய கிரகம் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த வேலையில் தொடர்ந்து பயணிக்க முடியாது. இது வந்து இந்த கிரகத்தினால வர்றது. இதே அந்த கிரகம் வந்து நமக்கு நல்ல பலமாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த வேலையில் 58 வயசு வரையிலும் நம்ம தொடர்ந்து ரிட்டையர்ட் ஆக வரையிலும் அந்த வேலையில் இருந்து எந்த ஒரு தடை இல்லாமல் வெளியில் வருவோம். அப்போ முதல்ல வந்து இந்த யோகம் வந்து தடையை ஏற்படுத்தி தான் யோகத்தை நமக்கு கொடுக்கும். இந்த கிரகங்கள் வந்து தடையை ஏற்படுத்தி தான் நமக்கு வந்து சிவராஜ யோகத்தையே கொடுக்கும். அப்போ அந்த சிவராஜ யோகம் இருக்கும்போது தான் அரசாங்க உத்தியோகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதெல்லாம் இந்த யோகம் இருக்கவங்க தான் உள்ளே போக முடியும். அப்போ இந்த 2 கிரகத்துடைய யோகம் தான் மெயின். மற்ற கிரகங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த உயர் பதவியை வந்து அடைஞ்சிருவாங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கனால அந்த சிவராஜ யோகங்கள் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு அந்த சாபங்கள் இல்லாமல் இருக்கும்போது வரக்கூடிய சிரமங்களை வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம், எது வந்தாலும் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த பதவி பவர் வந்தவுடனே நம்ம சொல்கிறது தானே கேட்பாங்க, அடுத்தது யார் சொல்ல முடியும்? அப்போ வந்து அந்த பதவியில் வர்றதுக்கு அந்த சிவராஜ யோகம் நமக்கு பயன்படும். அதுக்காக தான் நம்ம ஜாதகத்தில் அந்த மாதிரி யோகம் இருக்குது, அந்த யோகம் ஏன் வேலை செய்யலைன்னு. அப்போ இன்றைக்கி கண் பார்வையிலேயே எல்லாம் நடக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு நாட்டை ஆள்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டோட வழி நடத்துகிறாரு. அவர் கண்ண இசைவிலே எல்லாம் நடக்கும். இது எப்படி கண்ண இசைவில் நடக்குது? கிரகங்களோட இணைவு இதோடைய பவர். அப்போ அவர் கூட எந்நேரமும் பாதுகாப்பும் என்னோடு மக்களுடைய தொடர்பும் மக்களுடைய சப்போர்ட்டும் எப்போதுமே இருக்குது. இதுதான் பூர்வ புண்ணியங்கிறது. இந்த பூர்வ புண்ணியங்கிறது தான் அந்த குருவுக்கு. அந்த பூர்வ புண்ணியம் இருக்கும்போது சூரியன் வந்து அங்கே சாபம் இல்லாமல் இருக்கும்போது இன்னும் அதிகமான பவரேஷனை கொடுக்கும். இப்போ நம்ம நாட்டோட பிரதமராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த சிவராஜ யோகத்தோட தொடர்பு உள்ளது இந்த கிரகங்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பிளானட் கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி இருக்கும்போது எனி டைம் அவங்கள சுற்றி அந்த பந்தோஸ்து இருந்து பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பதவியில் போக வரை தான் அந்த பதவி கிடைச்சவொடனே அவங்க எந்நேரமும் அந்த பந்தோஸ்து பாதுகாப்போடு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே போடுவாங்க. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, யார் அந்த பதவியில் போய் உட்கார்றாங்களோ அந்த பதவியில் உட்கார வரையில் தான் அந்த காரணம் உட்கார்ந்த உடனே அந்த பவரேஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ கிரகங்களுடைய பவர் வேலை செய்யும் போது அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசுடைய எந்திரங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் அடுத்த ஆட்சியில் உட்கார போகிறாங்க. இப்போ இவங்க தானே, அப்போ அரசு இயந்திரங்கள் வேலை செய்யும். அப்போ நமக்கு தொடர்ந்து நம்ம அந்த அரசு பதவியில் வந்து உட்கார முடியலை அப்படின்னா கிரகங்கள் கெட்டு போயிருக்கும், சாபங்கள் வாங்கியிருக்கும், அதனால நம்ம வந்து உட்கார முடியறதில்ல. அப்போ இதுக்கு தான் சொல்கிறேன், அந்த கிரகங்களை தொடர்பு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சனி கிரகத்தோடைய தொடர்பு இருக்கணும், இதே மாதிரி குருவோட தொடர்பு இருக்கணும், சூரியனுடைய தொடர்பு இருக்கணும், மற்ற கிரகங்களோட தொடர்பு இருக்கணும். இப்படி தொடர்பு இருக்கும்போது அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். சப்போர்ட் இல்லைன்னு என்ன தெரியுங்களா? சாபம் வாங்கியிருக்கணும், கிரகங்களுடைய தோஷங்கள் இருக்கும். இப்படி ஜாதகத்தில் இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு வழி இல்லாமையே இருக்கும். நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு போராடி ஒரு இதை ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்கள் சப்போர்ட் நமக்கு இருந்தால் தான் அதை நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு, படிக்கிறாரு, ஆனால் எக்ஸாம் எழுதுறாரு, ஆனால் ஜெயிக்க முடியல. என்ன காரணம்னா யோகம் இருக்குது, அப்படி ஜாதகத்தில் வந்து அந்த யோகங்கள் வேலை செய்யாமல் இருக்கும். இப்போ ஜாதகத்தை பொதுவாகவே நான் சொல்கிறேன், 12 கட்டத்தில் இதை நான் ஒரு இதாக சொல்லிக்கிறேன். 12 கட்டத்தில் ஒரு இடத்துல வந்து சூரியன், ஒரு இடத்துல வந்து சுக்கிரன், இப்படி கட்டத்தில் 12 கட்டத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருக்கும், இல்லை சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கும், இல்லைன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கும். இந்த கிரகம் சேர்ந்துருக்குது பார்த்தீங்களா? அந்த சேர்ந்துருக்க இடத்துல சனிக்குண்டான பவரும் இந்த செவ்வாய்க்கு இருந்தால் தான் அது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அப்படித்தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஜாதகத்தில் அப்படி தான் பார்க்குறது. இப்போ நீங்கள் ஜாதகம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்தில், பிறப்பு ஜாதக கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது உங்களுக்கு, அந்த வீக்கான கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ராசி பலனில் பொதுவாக ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம், சார் உங்களுக்கு மறைவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் பண்ணலை, அப்படி இல்லை. அது மட்டும் பேசக்கூடாது. அந்த ஜாதகம் நமக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்குறது நமக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம எதுக்காக கொண்டுட்டு வர்றோம்னா, சார் எனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது, இன்னும் அடுத்தது மாறுமா அப்படின்னா அது மாற்றத்துக்கு தடையாக இருக்க கிரகம் எந்தெந்த கிரகம்
இப்போ 9 கிரகம் இருக்குது. அதில் சூரியன் சந்திரன் சனி எல்லாம் சாபகிரகங்கள். அதே மாதிரி சாபகிரகங்கள். அதே மாதிரி சுபகிரகங்கள் குரு சுக்கிரன் புதன்லாம் சுபகிரகங்கள். இப்போ இந்த சுபகிரகங்களுடைய தசையோ புத்தியோ பெயர்ச்சியோ வந்தால் நமக்கு நடக்கணும். அப்பையும் நடக்க மாட்டேங்குது. அப்போ சாபங்கள் இருக்கும்போது, இந்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகத்துடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா அந்த கிரகத்தில் சப்போர்ட்டுங்கிறது என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சாபம் இருக்கிறதுனால அந்த கிரகம் சப்போர்ட் பண்ண மாட்டேது. சூரியங்கிற கிரகமோ சந்திரங்கிற கிரகமோ சனிங்கிற கிரகம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த சாபம் இல்லைங்கும் போது இந்த கிரகமும் சப்போர்ட் பண்ணும், குருவோட சுக்கிரனோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம பர்டிகுலர் என்ன பார்க்கணும்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது தோஷங்கள் இருந்து அந்த தோஷம் சரி பண்ணணும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது. அப்போ அதை கரெக்டாக பார்த்து அதை கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகுமா, இல்லை அதுக்கான மெட்டீரியலை கொடுத்து சரி பண்ணுனா சரியாகுமா, அப்போ எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுக்குண்டான சரி பண்ணி கொடுக்கணும். அதை நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்தா நம்ம ஜாதகத்தில் இருக்க குறைபாடுகளை நீக்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது, ராசி பலன் பார்க்குறது, பெயர்ச்சி பலன் பார்க்குறது. இது எல்லாமே நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா நமக்கான பிரச்சனைகள் தீரணும். இப்போ இதே ராசியில் வந்து ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும், ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம இருக்கும், ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா ஒருத்தருக்கு இட பிரச்சனையாகவே இருக்கும், ஒருத்தருக்கு வருமானம் இல்லாமையே இருக்கும், ஒருத்தர் உயர் பதவியிலையும் இருப்பார், ஒருத்தர் வேலையை விட்டு வெளியிலையும் வந்திருப்பார், ஒருத்தர் சஸ்பென்ஸ் ஆகிருப்பார், ஒருத்தர் மேலே கேஸு இருக்கும். இதெல்லாம் ஒரு ராசியில் இருக்கிறவங்க 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 1 கோடி பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துக்கிட்டே இருக்கும். இது எதுனால நடக்குதுன்னா இந்த கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த கிரக சப்போர்ட் இல்லைங்கும் போது அந்த கிரகத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன, நம்ம அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறது, தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும்போது தான் சரியாகும். நம்ம சொல்கிறதுனால மட்டும் சரியாகாது. அதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும். இப்போ நம்ம இப்போ லேப்டாப்பை கையில் எடுத்தோம்னா அதில் தட்டி பார்க்குறோம், எங்கெங்கே என்னென்ன வேலை இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஃபோனை எடுத்தோம்னா ஃபோனில் வந்து போட்டோம்னா இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம்னா அது எந்த இடத்த காமிக்குது, எப்படி போகணுங்கிறது வழி காமிக்குது. அப்போ அதை டச் பண்ணால் அதோட மூமெண்ட்டை காமிக்கிற மாதிரி தான் கிரகங்களுடைய தடைகள் நமக்கு இருந்துச்சுன்னா அதை டச் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணால் அதோடைய மூமெண்ட்டு நமக்கு அது பாசிட்டிவாக இருக்கணும். அந்த கிரகத்தால் நமக்கு நன்மை நடக்கணும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த கிரகங்களுடைய தடைகள் நமக்கு தொடர்ந்து இருக்குதோ அந்த தடையிலிருந்து வெளியில் வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து ஜாதகமே பார்க்குறோம். அப்போ ராசி பலன் பார்க்குறது, ஜாதக பலன் பார்க்குறதெல்லாம் எதுக்காக பார்க்குறதுன்னா கிரகங்களுடைய சப்போர்ட்டுகள், கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு உடம்புல தொடர்ந்து இருக்கிறனால, நம்ம ஜாதகத்தில் இருக்கிறனால தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதுக்காகத்தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்துக்கு தான் ரெமெடி கொடுக்கணும். பார்க்குறோம், சரி இதனால தான் இவங்களுக்கு பெண்டிங்காக இருக்குன்னா அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அப்போ சரி பண்ணக்கூடிய மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு ஜாதகம் எடுத்து நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் அவருக்கு எந்த மாதிரிக்கான கிரகங்களுடைய சாபம் தோஷங்கிறத பார்த்து அதை நம்ம சரி பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது, சொல்கிறது மட்டும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கிரகத்துடைய சம்மந்தப்பட்ட இடங்கள் வந்து இடங்களில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்களுடைய இணைவில் அந்த கிரகம் நெகட்டிவாக இருக்குது, தோஷமாக இருக்குது, சாபமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்து நம்ம வந்து எழுதுறோம் எதனால இவங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு. அப்படி பார்த்து நம்ம வைக்கும்போது தான் கிரகத்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம பார்த்துட்டு சார் 7.5 சனி நடக்குது, அஷ்டமத்து சனி என்ன நடக்குது, அர்த்தாஷ்டமத்து சனி நடக்குது, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறது இது எதுக்கு இதவே திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா அந்த பலவீனத்துலேருந்து பலவீனமாக இருக்கிறோம், அதை நம்ம பலமாக்குறதுக்கு அதுக்கு உண்டான மெட்டீரியல் இருக்கா, அதை கொடுத்தா அது சரியாகுமா அப்படிங்கிறதுக்கு மூமெண்ட்டுக்கு போகணும். நம்ம பார்த்தோம் போனோம் அப்படிங்கிறது வந்து அது பொதுவான கருத்தாக போயிடும். அப்போ நேயர்கள் நீங்கள் பார்க்குறது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி யோகங்கள் இருக்கும். அந்த யோகங்களில் வந்து தடுக்கிறது வந்து இதே கிரகங்கள் தான். அந்த கிரகம் எந்த கிரகம் நமக்கு தடுக்குது, அந்த கிரகத்துக்கு உண்டான கோயிலுக்கு நம்ம போனால் சரியாகுமா, இல்லை அதுக்கு உண்டான கிரகத்துக்கு நான் மெட்டீரியல் ஏதாவது நம்ம பண்ணால் சரியாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம ஆய்வு பண்ணி தான் ஒருத்தருக்கு ரெமெடி கொடுக்கணும். எப்பயுமே ரெமெடி கொடுக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரும். நம்ம ரெமெடி எதுவுமே கொடுக்காம பொதுவாக வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது, பொதுவாக பரிகாரம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் கொடுக்கறதில்ல. 1,00,000 பேர்த்தில் ஒருத்தங்களுக்கு நடக்கும். அப்படித்தான் அது வந்து பொது பலன். நம்மளுடைய ஜாதகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜாதகம் மூலிமா நம்மளுடைய தடைகள் விலகணும் அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய லைவில் என்னுடைய வீடியோ பாருங்கள். அதில் உங்களுக்கு வேணும்னா சப்போஸ் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நமக்கு என்ன கிரகத்தடைன்னு தெரியணும், என்ன சாபம்னு தெரிஞ்சு நமக்கு சரி பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நேரில் வரலாம்,
இல்லது ஆன்லைனில் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். உங்களுக்கான தெளிவான கருத்தை நம்ம சொல்ல முடியும். பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான தெளிவான கருத்து, அதுக்குண்டான ஒரு ரெமெடி கொடுத்து உங்களுக்கு சரிவர கரெக்டாக அதுக்குண்டான ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோவில் கிரகங்களை பற்றி யோகங்களை பற்றி சொல்லும்போது 12 ராசியில் இருக்கிறவங்களுக்கு யோகம் இருக்கும். அது தடை கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் தடை ஏற்படுத்தும் போது அந்த யோகம் செயல்படாமல் இருக்கும். அப்போ அந்த யோகம் நமக்கு செயல்படுறதுக்கு தான் அது என்ன கிரகம் நமக்கு தடையாக இருக்குது, சாபமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு யோகத்தை பற்றியும் ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் நார்மலாக லைவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.